மூரிய வந்து ஏதாவது கடவுளை வந்து சொன்னாரா? தம்பிகளா எங்களுக்கு ஒரு மாநாடு நடத்துங்க, என் பேரு போல ரொம்ப அழிஞ்சு போச்சு, என்னை எல்லாம் மறந்துன்னு கேட்டாரா? சாமியை வச்சு மார்க்கெட்டிங் பண்ற ஒரே குரூப் இந்த சங்கி குரூப் தான். எச் ராஜா அவர்கள் சொன்னாரு, இதோட இந்த ஆட்சி வந்து முடிஞ்சது முருகன் மாநாட்டோட சொல்லியிருக்காரு. ஆனா அது உண்மையிலே பைத்தியம்ங்க, தெரியுமா? வயதுல பெரியவருங்க. ஐயா இந்த இருக்கு சூர்யா ஹாஸ்பிட்டல்ல போய் இவருக்கு வந்து பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்திருக்கான ரெக்கார்டு இருக்குது. நீ என்ன பேசுறீங்க? முருகனை வந்து இப்போ தலைவராக்கி இவங்க வந்து பண்றாங்க. ஆனா முருகன் டேஞ்சரான ஆளு. அவர் ராமர் மாதிரிலாம் இல்லை. இவங்க பாட்டு என்னவா செஞ்சா ராமர் கேட்டு அமையா இருந்திருப்பாரு. மாநில தலைவர் சொல்றாரு, 2025 வந்து நாங்க மதுரையில வந்து முருக பக்தர் மாநாட்டை கையில் எடுத்துட்டோம், 2026 தமிழ்நாடு ஆட்சியை கையில் எடுப்புன்றாரு. முருகன் வந்து கண்ணுல குத்த போறாரு. இப்ப அவர் இதை வச்சு டொப்புன்னு போட்டு விட்டுருவார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. முருகனுடைய கருத்தை ஏற்றுக்குவாங்களா? முருகன் கலப்பு திருமணம் செய்தவர். நீ கலப்பு திருமணம் செஞ்சு ஆணவ படுகொலை செய்யறீங்க. அவர் அந்த காலத்துல வள்ளியை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்றாரு. நீ ஒண்ணு நாடக காதல் சொல்லி பிரச்சனை வளர்க்குறீங்க. என்ன சொன்னா நீ வந்து போயிருங்க. திருப்பரம் குன்றம் இல்ல, திருப்பறை குன்றம் தான். திருப்பறை அங்க சுத்தி இருக்கிற ஆளு பூரா பறைகள் தான் அங்க வாழ்றாங்க. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசருடைய மாநில செயலாளர் தோடர் சங்க தமிழன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா தோழர்? நல்லா இருக்கிறோம். முருகன் பக்தர்கள் மாநாடு தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல வந்து மக்கள் வந்து கூட்டமா வந்து அந்த அறுபடை வீடுகளையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. நீங்களும் அந்த ஊடகங்களை பார்த்திருப்பீங்க. எப்படி இருக்கு அந்த தரிசன வழிபாடெல்லாம்? அதாவது மக்கள் தான் வந்து பாக்குறாங்க. நம்ம வந்து முருகனுடைய பக்தர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் உட்பட. முருகன் யாருன்னா அவர் வந்து ஒரு நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு 300 மாதிரி தான். இப்போ எப்படி தந்தை பெரியார் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார், நம்ம பார்த்தாலா பெரியார் இருந்தோம்னு சொல்றோம். இதே ரொம்ப லாங்கா போங்க, நீங்க பார்த்துருக்க முடியாதுல்ல, அப்படியே கடத்திருப்பாங்கல்ல. அப்போ ஒரு மாவீரனாக இருந்திருப்பான், ஒரு மக்களின் தலைவனாக இருந்திருப்பான். அதனால நம்ம அவரை போற்றுகிறோம். ஐயா மலையில போய் உட்கார்ந்துருக்கிறோம். போற்றுமா வணங்குறோமா? போற்றுமா வணங்குறோம். அவர் வணங்குதல் என்பது கூட அவரை நாம் போற்றுகிறோம், அவர் வரவேற்கிறோம், அவர் கருத்து பிரகாரம் நம்ம களமாடுகிறோம். ஏன் இதுல ஒன்றும் பெரிய மாட்டு கருத்து இல்லை. இங்கே கடவுள் கும்பிட பத்தி கூட பிரச்சனை இல்லைங்க. நல்லா கும்பிடுங்க வீட்டில் வச்சு. கடவுளை வச்சு மாநாடு நடத்த முருகன் கேட்டாரா உங்கள்கிட்ட? முருகன் வந்து ஏதாவது கடவுளை வந்து சொன்னாரா? தம்பிகளா எங்களுக்கு ஒரு மாநாடு நடத்துங்க, என் பேரு போல ரொம்ப அழிஞ்சு போச்சு, என்னை எல்லாம் மறந்துன்னு கேட்டாரா? கிடையாது. அவருக்கு பேரு போல தெளிவா இருக்கு. முருகன் பேரை சொல்லி இவங்களுக்கு வந்து மோடி பேரை சொன்னா எவனும் ஏத்துக்க மாட்டாங்க, அமித்ஷா பேரை சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அண்ணாமலை ஏற்கனவே அவங்க கழட்டி விட்டாங்க. இப்போ யாரே இல்லை. ஆனால் முருகனை வந்து இப்போ தலைவராக்கி இவங்க வந்து பண்றாங்க. ஆனால் முருகன் டேஞ்சரான ஆளு. அவர் ராமர் மாதிரிலாம் இல்லை. இவங்க பாட்டு என்னவா செஞ்சா ராமர் கேட்டு அமையா இருந்திருப்பாரு. ஆனா முருகர் வந்து சூரசம்ஹாரம் செய்யக்கூடிய அளவிற்கு கையில வந்து அம்பு வச்சிருக்காரு, கையில வந்து வேலு வச்சிருக்காரு, கண்ணில் குத்தி போடுவாரு. ஆனா இவங்க கவனமாக இருக்க வேண்டும். சரி, இவங்க இவ்வளவு பேச்சு பேசுறாங்க, முருகனுடைய கருத்தை ஏத்துக்குவாங்களா? முருகன் கலப்பு திருமணம் செய்தவர். நீ கலப்பு திருமணம் செஞ்சு ஆணவ படுகொலை செய்யறீங்க. இதெல்லாம் பண்றதுல அவர் அந்த காலத்துல வள்ளியை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்றாரு. நீ ஒண்ணு நாடக காதல் சொல்லி பிரச்சனை வளர்க்குறீங்க. இன்னொன்னு அவர் உழைப்பாளர் பக்கத்தில் நிற்பாரு முருகன். அது ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. என்ன? ஒரு மாமலம் கொண்டாந்து இருக்கிற நாரதர். இப்ப இருக்கிற அந்த சங்கி பேருக்கு மாதிரி அப்போ ஒரு சங்கி பேர் இருந்திருக்கேன். குடும்பம் அவன் போய்கிட்டு இருந்தது. நாரதர்னாலே கலகம் பண்றவங்க வளர்க்குற கலகக்காரன் தானே. கலகக்காரன்னா புரட்சி கலகக்காரன் வேற. இது உள்ள இருந்து வேலை பார்க்கறது, உள்ள வந்து ஆளை காலி பண்றது. நேரம் கொண்டாந்து மாமலம் நல்லா இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னதுமே சிவபெருமான் ஆதி தமிழ்ல அவரும் தமிழ்ல அவர் பாத்துக்காரு. பார்வதி நீ சாப்பிடுன்னு இருக்காரு, இல்ல நீங்க சாப்பிடுங்கன்னு இருக்காரு. சரி, 2 பேருக்கு வேணாம், பிள்ளைகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாடா விநாயகர் அப்படின்னு கொடுக்கும்போது முருகர் வர்றாரு. எனக்கு கொடுங்க கேட்கிறாரு. எல்லாம் பெரிய கலவரம் ஆயிடுச்சு அப்படின்னுமே. சரி, இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வருகிறோ அவங்களுக்கு இந்த பழம் வழங்கப்படும். அவர் வாட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த காலத்துல 2 வீலர் மாதிரி, அவர் அந்த காலத்துல மயில போயிருக்காரு. போயிட்டு வர்றதுக்குள்ளேயுமே இவர் என்ன பண்ணிட்டாரு, நாரதர்கிட்ட ஐடியா பண்ணி நாரதரை சூழ்ச்சி பண்ணி அப்பா அம்மாவை சுற்றினாலே உலகத்தை சுற்றின மாதிரி அப்படின்னு சொல்லி டக்குன்னு பழத்தை வாங்கிட்டார். ஆமா, அம்மா அப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மா எப்ப அப்படின்னு டயலாக பேசி காலி பண்ணிட்டாங்க. சதி வேலை அப்பயே பண்ணிருக்காங்க. அவர் வந்து பார்த்துருக்காரு, என்னன்னா நான் உலகத்தையே சுற்றிட்டு வந்திருக்கேன், நீ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னுமே. இனிமேல் அப்பனும் வேணாம் அம்மனும் வேணாம், யாரு வேணாம், எனக்குன்னு மக்கள், எனக்குன்னு நாடு, நான் உழைக்கி மக்கள் பக்கத்து போய் நிற்கிறேன்னு ஆண்டியா போய் நின்றாரா நிற்கிறையா? அந்த காலத்திலேயே தனக்குன்னு ஒரு ஆட்சி உருவாக்குனாரா இல்லையா? அவங்க கதை பிரகாரம் சொல்றேங்க, புராண கதை தான் இது. ஆனா நீங்க சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு. ஆனா உழைப்பாளர் கவனமா சொல்றீங்களே, உழைப்பாளர் பக்கம் இருக்கான்றேன், உழைப்பின் பக்கம் இருக்காருன்னு சொல்றேன். நம்ம அதுதானே, நம்ம உலகமே 2 தாங்க. ஒன்னு உழைப்பவன், ஒன்னு உழைப்பவை சுரண்டுபவன். அதான உலகத்துல வேறு எதுவுமே இல்லைங்க. சாதி மதம் இனம் மொழிலாம் அடுத்தடுத்து நம்மளாம் கட்டமைக்கப்பட்டது. உலகத்துல 2 குரூப் தான்.
ஒன்னும் உழைப்பான், அறிவு சார்ந்தோ இல்ல வந்து கடுமையான உழைப்பு. நான் சொல்றது வந்து பிலாசபி உழைப்பேன். அந்த உழைப்ப ஒருத்தர் சுரண்டி சாப்பிடும், அறுவடை செய்யறது. அந்த சுரண்டுவதற்கான வேலை தான் கடவுள். கடவுள் உன்னை கண்ணை குத்திடுவார், வேலையை பார்த்தீங்கன்னா காசு பூரா கொண்டாந்து என்ன கொடுறா, வசூல் பண்ணியா கொண்டாந்து கொடுத்துரு, கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நீ ஏன்டா நானே கஷ்டப்பட்டு வேலை தலையெழுத்துறா, நல்லா யோசிச்சு. இதுதான் அதுக்குதான் சாதியை கொண்டு வர்றது, அதுக்குதான் வந்து கலரை கொண்டு வர்றது. நீ நீக்குறோ, நீ இப்படிதான் இருக்கணும், நீ பரப்பைய இப்படிதான் இருக்கணும், இது மாதிரி கொண்டாதான் உலகத்தை நான் சொல்றது. ரெண்டே குரூப்பு தான், அது ஆண் பெண்ணா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உழைப்பவன் உழைப்பை சுரண்டுபவன். இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனையை அந்த காலத்திலே அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உழைப்பாளர் பக்கம் நிப்பண்டா, போடா சீட்டிங் பண்ற வேலை பண்ணக்கூடாதுன்னு அந்த காலத்திலே போராடி இருக்காரு. அந்த முறை நீ ஏத்துக்கிறியா? அப்ப என்ன நோக்கத்துக்காக இந்த முருக பக்தர்கள் அவங்க வர 2026 ஓட்டு வாங்கணும். அப்ப முருகன் நீங்க சொல்லலாம், கூட்டமா மக்கள் கூட்டமா கும்பிடுறாங்க, ஓட்டு போட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஓட்டு போட மாட்டாங்க, ஓட்டு வந்து எங்களுக்கு தான் போடுவாங்க, கரெக்டா எங்க கூட்டணி தான் போடுவாங்க. முருகனை நல்லா வச்சிருக்காங்க, பார்வை டிசைனா வச்சிருக்காங்க அப்படின்னு ஏத்துக்கிறோம். அதான் வேற ஒண்ணும் இல்லை. இல்ல அதாவது மாநில தலைவர் சொல்றாரு 2025 வந்து நாங்க மதுரையில வந்து முருக பக்தர் மாநாட கையில் எடுத்துட்டோம், 2026 தமிழ்நாடு ஆட்சியை கையில் எடுப்புன்றாரு. முருகன் வந்து கண்ணுல குத்த போறாரு. இப்ப அவர் இதை வச்சு டொப்புன்னு போட்டு விட்டுருவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, முருகன் ரொம்ப சீரியஸான சூரக சம்ஹாரம் செய்தவரை முருகன் தான் அந்த காலகட்டத்தில். நீங்க பாத்துருக்கீங்களா? அதுவும் 6 படை வீடுல முதல் வீடு திருப்பரங்குன்றம். என்ன சொன்னா நீ நொந்து போயிருக்கீங்க, திருப்பரங்குன்றம் இல்ல, திருப்பறைக்குன்றம் தான். பறை அங்க சுத்தி இருக்கிற ஆளு பூரா பறைகள் தான் அங்க வாழ்றாங்க. புது செய்தியா? இல்லங்க, அங்க நேர போய் நீ கிராமத்துல போய், நான் நேர போயிருக்கேன்ல, பூரா ஸ்டடி பண்ணிருக்கேன்ல, நீ கேளுங்க யார்ட்டையாலும். அங்க இருக்கிற மக்கள் பூரா கீழே வந்து பறையர்கள் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதி திருப்பரங்குன்றம். சரிங்களா? அது திருப்பரங்குன்றமா திருப்பறைக்குன்றம் தான் திருப்பரங்குன்றமாக மாறிவிட்டது. நம்ம அதுக்குள்ள போய் சாதி புத்தியை நம்ம பேச விரும்பல, பட் ஒரு யதார்த்தத்தை சொல்றேன். ஆனா முருகன் வந்து என்னைக்குமே ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், பெண்கள், இவங்களுக்கு அதை பாதுகாப்பா இருப்பார், காதலுக்கு பாதுகாப்பா இருப்பார், கலப்பு திருமணத்துக்கு பாதுகாப்பா இருப்பாரு. அவர் ஒரு புரட்சியாளருங்க, முருகன் ஒரு புரட்சியாளர், ரைட்டா? ஆனா முருகனை வச்சு நீ சங்கித்தன வேலை பண்ணாத. நீ வந்து முருகனை வந்து ராமர் மாதிரி நினைக்காத. ராமர் வேற, முருகன் வேற. அதனால வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னு சீரியஸ் சொல்றேன், விளையாட்டுக்கு சொல்லுங்க. நீங்க நம்புறீங்க? சீரியஸானவருங்க முருகர். நம்புறீங்க? நீங்க நம்புறீங்களே? இல்ல, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு மனிதருடைய மனத்திலையும் அவர் வந்து ஒரு மேதகு இருக்காருல்லங்க. மேதகு இறை நம்பிக்கை உள்ள ஆள் கிடையாது. ஆனா அவர் வந்து முருகனை வந்து தனது வழிகாட்டியாக வணங்கி இருக்கிறார் என்று எனக்கு போராளிகளே சொல்லியிருக்கிறாங்க. எங்க தலைவரை நேர பார்க்க சொல்லியிருக்காருல, முருகனை வந்து படமே வச்சிருப்பாரு, வணங்குவார். முருகா ஊரை வெற்றிக்கிறனும் அப்படின்னு வேண்டி இருக்கு, அது மாதிரி வணங்கி இருக்கான்னு சொல்றாங்களா? அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம முன்னோர்கள் தாங்க. இப்ப அதுக்காக தான் திருமாவண்ணன் அவர்கள் அந்த கோயிலுக்கு போனாரா? உள்ள போய் கோவிலா போயிட்டு வந்தாரு. ஆமாமா, அந்த அதே நோக்கம் தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. நமது நமது ஒரு வீரன் எப்படி இருந்திருக்கேன் போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆனா இன்னொரு செய்தியும் பரவுது சமூக ஊடகங்கள்ல, அந்த விபூதி வச்சுட்டு உள்ள வராரு, அப்புறம் புகைப்படம் எடுக்கும்போது விபூதி எல்லாம் அடிச்சுட்டு. ஆமா, விபூதி எதுக்கு வைக்கிறான்? நான் சுவாமி வேணந்தர் சொன்ன கருத்தை சொல்லட்டுமா? நீங்களுக்கு சங்கி பயலுக்கு அவர் சொன்ன கருத்து சொன்னதான் சரியா போகுது. சொல்லுங்க. சுவாமி வேணந்தர் என்ன சொல்றாருன்னா, விபூதி என்பது, திருநூறு என்பது ஒரு சாம்பல். அந்த சாம்பலை ஏன் நம்ம பூசுறோம்னா, நீ ஒரு நாள் சாம்பலா போக போறடா, அதை வலியுறுத்துறதுக்கு தான் நீ சாம்பல் பூசுறது. ஆனால் அவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு, ஆனால் இந்த திருநூறு பூசுறதுலேயே இவங்க வந்து ராமம் போடுறது, பட்டை அடிக்கிறது, வடகலை தென்கலைன்னு வச்சு பிரச்சனை பண்றது. தென்னிந்தியாவில் அவர் சொல்லுறாரு அந்த காலத்திலே சுவாமி விவேகானந்தர். ஆனா இதுல எல்லாம் மனசு இது பண்ணாதீங்க. அடிப்படை தெரியாத வேணும்னா சாம்பலை பூசிட்டு நீங்க தெரியலாம், அந்த உள் கருத்தை உள்வாங்கவனுக்கு தேவையில்லைன்றாரு. அதுதான் நாங்க பூசுறது இல்லை. எங்க தலைவர் போய் பார்த்தாரு, பூசாரி பூட்டி விட்டாரு, வெளியில வந்தாரு, வெளியே வந்து அழைச்சிக்கிட்டாரு. ஏன்னா மனசுக்குள்ளே நாங்க இருக்கிறோம்ல, எங்களுக்கு தெரியுமே நம்ம சாம்பலா போக போறோம்னு நமக்கு தெரியும். மனிதன உயர்வு தாழ்வு இல்லை, அதைத்தான் சுவாமியானந்தர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கருத்தே இருக்குல்ல, கர்மயோன்ற புத்தகத்துல இருக்குல்ல. அப்ப நீங்க நீ சுவாமியானந்தர் பெரிய பட்டடிச்சு நீ பாத்துறீங்களா? கிடையாது. போட்டு பாத்துறீங்களா? அப்புறம் ஆனா சமூக ஊடகம் என்ன சொல்றாங்க, இதை வந்து அழைக்கிறாரு, ஆனா தலையில ஒரு குல்லா போட்டு புகைப்படம் கொடுக்குறாரு அப்படின்றாங்க. அது எல்லா இடத்துலயும் போட்டு வச்சுறாரு குல்லா. அங்க போகும்போது அவங்களுக்காக இருக்கும் பொழுது அந்த இடத்துல அங்கே வருங்க, ஒரு மனிதனை மதிப்பதாங்க ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றது என்ன? சக மனிதனை மனிதனாக மதிப்பு, தம்மை போல மதிப்பது, இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றது சாமியை போய் மணியாட்டுறது, சாமியை போய் பட்டையை போடுறது, கொட்டையை போடுறதுலாம் வேலை இல்லை. ஒரு மனிதனை சக மனிதனா வாங்க நண்பா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஒரு அவனுக்கான உதவிகள் இல்ல அவன்கிட்ட நீங்க உதவி, இதுதான் மனித நேயம், இதுதான் ஆன்மீகம், இதுதான் பகுத்தறிவு. இதை விட்டுவிட்டு இவங்க வந்து இப்படியே வந்து சாமி பேரில் வந்து கலவரம் பண்ணுறது, சாமி பேரில் ஆட்டையை போடுறது, சாமியை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரே குரூப்பு இந்த சங்கி குரூப்பு தான். ஆனால் வருது எல்லாரும் செஞ்சாங்க. அந்த சாமியெல்லாம் கொஞ்சம் சாத்வீகமான சாமிகள் விட்டு இருப்பார்கள். ஆனால் முருகன் மிகவும் மோசமானவர், ரொம்ப சிக்கல். ஆகையால் எல் முருகன் அவர்களே கவனமாக இருங்கள், அண்ணாமலை அவர்களே கவனமாக இருங்கள், கட்சி ராஜா அவர்களே கவனமாக இருங்கள். இப்போ இருக்கிற தலைவர் ஒரு புதுசாக வந்திருக்கிறாரு,
அவருக்கு அவன் பேர் கூட வரமாட்டேங்குது. நயினார் நாகேந்திரனா நீங்களும் கவனமா இருக்கு. முருகனை வந்து சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. எச் ராஜா அவர்கள் சொன்னாரு இதோட இந்த ஆட்சி வந்து முடிஞ்சது முருகன் மாநாட்டோட சொல்லியிருக்காரு. இந்தி விரோத திமுகன்றார் எச் ராஜா. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அது ஒரு பைத்தியம் தாங்க. பைத்தியத்தையாங்க நீங்க என்ன கேட்குறீங்க? வேற ஆளுங்க சொன்னார் கேட்டாங்க கூட நம்ம பயிர் சொல்லலாம். ஆனா அது உண்மையிலேயே பைத்தியம்ங்க. தெரியுமா? வயதுல பெரியவருங்க. ஐயா இந்த இருக்கு சூர்யா ஹாஸ்பிட்டல்ல போய் இவருக்கு வந்து பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துருக்கான ரெக்கார்டு இருக்குது. நீ என்ன பேசுறீங்க? நான் யதார்த்தமா டாக்டர் போகும்போது டாக்டர் சொன்னார்ல, ஏங்க அவரை பத்திலாம் பேசுறீங்க, அவர் ஏற்கனவே அவர் வந்து மனநிலை பாய்த்தவருங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் எடுத்து நான் ஃபேஸ்புக்ல அவர் கூட எல்லாரும் உட்காடுறாங்க, ஊடகம்லாம் கேள்வி கேட்குது. மாத்திரை போட்டனால அவர் சரியா இருக்காரு. மாத்திரை நிப்பாட்டினாலும் அவர் கடிச்சே போடுவாரு. நீ பாரு திடீர்னு ஏறுவார் பார்த்தீங்களா சில நேரங்கள்ல. அப்புறம் சாத்வீகமா இருப்பாரு. ஆனால் அது பைத்தியம். அந்த பைத்தியத்துக்கு நான் வந்து பயிர் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கான நேர்காணலை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.